எதையுமே யாருக்குமே சொல்லாதீங்க. இப்படி பண்ணுப்பா, இது உனக்கு நல்லது, நீ இப்படி போமா, இது உனக்கு நல்லதுன்னு யாருக்கும் சொல்லாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்டாக இருந்தால் கூட சொல்லாதீங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். அதுக்கு மேலே ஒரு 40, 30 இப்போ தனிப்பட்ட அவங்க வீடு, மனைவி, கணவன் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம சொல்கிற ஐடியா எப்படி சொல்லுவோம்னா பொதுப்படையாக சொல்லுவோம். இப்படி போமா, இது நல்லதாக இருக்கும், இப்படி போ, இப்படி நல்லதாக இருக்கும்னு நம்மளாம் ஒரு பொதுப்படையாக ஒரு விஷயத்தை சொல்லுவோம். நல்லது தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அது அவங்க லைஃபுக்கு செட் ஆகாது. உங்கள் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அப்படி பார்க்க முடியாது தான். அவங்க ஒரு தப்பான இடத்துக்கு போகிறாங்க, உங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் போகாது. விதியை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் சொல்லி அவங்க கேட்கலன்னா அது உங்களுக்கு மனசுக்கு கஷ்டம். அவங்க திட்டினா திட்டுட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தால் கேட்டுக்கிறதுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கஷ்டம்னா நம்மளால் தாங்கிக்க முடியும், அழ முடியும். ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்மளால் பார்க்க முடியாது. அதுதான் நம்ம அப்படி தான். எவ்வளோ அடி வாங்கினாலும் நம்ம அப்படி தான். இது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். யாருக்கும் எதையும் சொல்லாதீங்க. அவங்களுக்கும் அறிவு இருக்குது, அவங்களும் அனுபவப்படுறாங்க, அவங்களும் வெளியில் மனுஷங்களை பார்க்குறாங்க, அவங்களும் வாழ்க்கையை வாழுறாங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யக்கூடிய அந்த உரிமை அவங்களுக்கு உண்டு. நீங்கள் எந்த உறவாக இருந்தாலும் சரி, முக்கியமாக கணவன் மனைவிக்கு சொல்கிறேன், உங்களுடைய பார்ட்னருக்கு ஓரளவுக்கு தான் நீங்கள் சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொல்லாதீங்க. இதை ரொம்ப குடும்பத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க லேடிஸால் இதை ஏற்றுக்க முடியாது. அது எப்படிங்க, என் பிள்ளை இந்த மாதிரி இருக்காங்க, என் பொண்ணு இந்த மாதிரி இருக்காங்க, என் மாமியாருக்கு நான் இதை சொல்லி ஆகணும், எங்கள் வீட்டுக்காருக்கு நான் இதை சொல்லி ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். இது அடிபட்டு பக்குவப்பட வேண்டிய மனசுக்கு நான் சொல்கிற விஷயங்கள். ஓகேங்களா? நீங்கள் அப்படியே குடும்பத்தை விட்டுடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமுமே உங்களது தான் அப்படின்னு தலையில் தூக்கி போட்டுக்காதீங்க. அது என்றைக்காவது ஒரு நாள் யாராவது ஒரு விஷயத்த வலிக்க சொல்லிட்டாங்கன்னா நமக்கு மனசு ரொம்ப வலிக்கும். எப்பயுமே தாமரையில் தண்ணி மாதிரி நம்ம மனசை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எதோடையுமே ரொம்ப ஒட்டிக்காதீங்க. இது எல்லாரும் சொல்கிறது தான், கொஞ்சம் முடியாது தான், இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுதான் நடக்கும். நம்ம ஒரு இடத்துல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது தான் கரெக்டு. ஒன்று நம்மளாக ஒதுங்கிக்கணும், இல்லைன்னா அவங்களாம் நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆனால் இதுதான் நடக்கும்.